ஆமென். நம்ம போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஸ்தானம் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். நமக்கென்று ஒரு இடத்தை இந்த பூமியில், நமக்கென்று பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு, நம்ம எந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமோ நம்ம அங்கே எடுக்கணும். கர்த்தர் எந்த இடத்துல சொல்லுகிறாரோ அந்த இடத்துல இருந்து தான் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கரத்தை பார்க்க முடியும். அப்போது உதாரணமாக ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சமே அல்லாமல் அவருடைய குமாரனாகி ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது. பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்தை பாருங்கள். அந்த இடத்தை நான் எடுத்து காட்ட வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். ஆமேன். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை கவனிங்க. தேசத்திலே பஞ்சம். அப்போது கர்த்தர் உடனே தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாதப்பா, நீ இங்கேயே குடியிரு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் இந்த பஞ்சபூமியில், இந்த தரித்திரத்திலும் வறுமையிலும் மனுஷன் இருப்பானான்னு நினச்சி அவர் அந்த எகிப்துக்கு போயிடலாம், எகிப்து செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு ஈசாக்கின் எண்ணங்கள் எகிப்தை பார்த்தது. உடனே ஆண்டவர் அங்கே ஒரு புள்ளி வைக்கிறாரு. உடனே கர்த்தர் தரிசனமாகிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, இந்த தேசத்தில், நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆமென். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்த போது 12ஆம் வசனம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்படியே நம்ம போயிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை சும்மாவா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கே இருடா, உன் ஸ்தானத்தில் இரு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். இப்போ இருக்கிற அந்த ட்ரைனஸ், இங்கே இப்போது இருக்கிற பாவர்ட்டி இல்லை, இப்போது இருக்கிற அந்த வெறுமை, இப்போது இருக்கிற அந்த 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 மழை இல்லாத சூழ்நிலை நீ பார்க்காத. நான் உன்னை இதே இடத்துல ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் கர்த்தர். ஆமென். அதான் கர்த்தர். நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம ஆசீர்வாதிக்கப்படணும். அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு அந்த லாபான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு லாபானுடைய ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துக்கிட்டான்னு பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு பார்த்தீங்களா? அப்படி தான் வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் தொடர்ந்து உங்களோட நான் பேச போகிறேன். இப்போ நேற்று நான் பேசின சத்தியம் என்ன, ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும். அதாவது ஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்கிற யாக்கோபு என்ற தலைப்பில் பேசினேன். 31:17 அவனும் மனைவிகளும் எழும்பி புறப்படுகிறார்கள். 32:26 யாப்போகு நதி எண்டையில் இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணுகிறான். 32:28 அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது, இஸ்ரவேல் என்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறான். 33ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் அவனுடைய பயங்கரமான நீண்டகால பகையும் கசப்புமாய் இருந்த அவனுடைய சகோதரனாகிய ஏசாவோடு ஒப்புரவாகிறான். ஆமென். இது வரைக்கும் பேசிட்டு கடைசியில் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நிறுத்தினேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்துக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு, நேற்று டைம் ஆயிடுச்சு சரியா? ஒருவேளை நேற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதவர்களுக்காக இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இன்னும் ஸ்தானத்தை நோக்கி யாக்கோபு என்ற தலைப்பிலே தொடர்ந்து பேசுகிறேன். 35:1 வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆண்டவர் வசனம் சொல்லுகிற தேவன் யாக்கோபை நோக்கி. இப்போ மீண்டும் தேவ சத்தம் கேட்குது யாக்கோபுக்கு. இப்போ நான் அடிக்கடி இந்த 2-3 நாளாக சண்டே மண்டே இந்த 2 நாளாக பேசிக்கிட்டு வரேன். தேவன் எப்போது குறுக்கிட்டு பேசுகிறார்
யாக்கோபோட அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது 28ஆம் அதிகாரத்தில் அவன் வனாந்தரத்தில் தன்னந்தனியாக அவன் தலைமாட்டில் ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனோடு பேசுகிறார் என்று 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் எங்கே பேசுகிறாரு? அதாவது தன்னந்தனிமையாக இருக்கும்போது வனாந்தரத்தில் அவன் வனாந்தரத்தில் அவன் எந்த ஒரு 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 பிடிப்பும் இல்லாத, ஒரு பிடிமானம் இல்லாத சிச்சுவேஷனில் கர்த்தர் பேசுகிறாரு அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. அடுத்தது எங்கே ஆண்டவர் பேசினார்? நான் நேற்று எடுத்து காட்டினேன். நேற்று கூட பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 31ஆம் அதிகாரத்தில் லாபானின் குமாரர்கள் தன் தகப்பனாகிய லாபான் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாக்கோபை பற்றி, தன்னுடைய சகோதரிகளினுடைய புருஷனை பற்றி. அவனுடைய பிரதர்லான்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மாமனார்கிட்ட. இவன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான், உங்களுடைய காரியத்தெல்லாம் எடுத்தான், செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு சொன்ன உடனே லாபானுடைய முகம் வேறுபடுகிறது. இதை யாக்கோபு காது கொடுத்து கேட்டுட்டார். அவன் பேசிக்கிட்டதை கேட்டான். யாக்கோபு எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப உடைஞ்சு போன சூழ்நிலையில் உடனே கர்த்தர் யாக்கோபை நோக்கி 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போ, இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் உடைந்து போன நேரத்தில் கர்த்தர் அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. பத்தியா, அவனாம் பேச ஆரம்பிக்கிறான் பாரு, நீ பேர் எழும்பி போ, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு. இப்போ இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு இடர்பாடுகளுக்குள்ளே நீங்களும் நானும் போகும்போது இப்படி நிறைய எல்லா பக்கத்தால் நெருக்கும்போது கூட இருக்கிற பிரதர்ஸே, சிஸ்டர்ஸே, அல்லது பிரதர்ன்லா, அல்லது சன்னின்லா, டாக்டர் இன்லா, அந்த மாதிரி ஆட்கள், மாமியார் மாமனார்லாம் இருக்காங்களே, அவங்களெலாம் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி தற்செயலாக இடம் கொடுத்துட்டா ஆண்டவர் அந்த நேரத்தில் உணர்த்தும் போது உடனே நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கணும். இப்போ ஆண்டவர் பேசினார், இங்கே முதல்ல 28 பேசுகிறாரு, 31 ஆண்டவர் பேசுகிறாரு, திரும்பவும் 35 கர்த்தருடைய சத்தம் யாக்கோபுக்கு கேட்குது. எந்த சிச்சுவேஷன்லன்னா, இவங்க போய் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நேற்று நான் சொன்னேன்ல, யாக்கோபு சுக்கோத்தில் போய் பிரயாணம் பண்ணி, சுக்கோத் என்று பெயரிட்டு அங்கே டென்ட் அடித்து கொட்டாரம் போட்டு வீடு கட்டி அவன் அங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அவன் மகளால் வந்த பிரச்சனைன்னு நான் நேற்று பேசினேனே. அதனால் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்ல, சிமியோனும் லேவியும் போய் அந்த தேசத்தின் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆண் மகன்களை கொண்டு போய் வெட்டி கொண்டு விட்டு பெரிய ஊர் சண்டை மாதிரி கேவலமான ஒரு சிச்சுவேஷன் என்னுடைய வாசனையை நீ கெடுத்துட்டீங்களாடாப்பா, இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே, என் கூட இருக்கிறவங்களோ கொஞ்சம் பேர், அவங்க கூட இருக்கிறவங்க ஏராளமான பேர், அவங்க கூட்டம் கூடனா அவ்வளோதானே அப்படின்னு தகப்பனாகிய யாக்கோபு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த நேரம் பார்த்து கர்த்தர் 35:1 பேசுகிறார். எவ்வளோ பாருங்கள், இந்த பைபிளில் கோர்வையாக நீங்கள் அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு வாங்க. அங்கே மனைவிமார்களுடைய பிரதர்ஸு மச்சினமார் பேசும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, இது உனக்கு தேவையா இருந்துச்சு போன்னு. இங்கே தன்னுடைய மகள் தீனாள் மூலமாக வந்த வேதனை, அது பயங்கரமான கேவலம். அதை எதிர்த்து போராடுறதுக்கு பிரதர்ஸ்லாம் போய் அடித்து நொறுக்கி கொண்டு போட்டு ஊரே பெரிய ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கிற நேரத்தில் தகப்பன் அங்கலாய்க்கிறான், என் வாசனையை கெடுத்துட்டியப்பான்னு. அப்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. இதை நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? நீங்களும் நானும் நெருக்கமான நேரங்களில் போராடி கொண்டு போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவருடைய சத்தம் தெளிவாக கேட்கும். பண விஷயமாக இருக்கலாம், சரீர பலவீனங்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப போராட்டங்களாக இருக்கலாம், தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி ஏதாயிலும் ஊழியத்தில், சபைகளில் ஊழியர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பலவிதமான நெருக்கத்தின் வழியாக நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா, தொழில் செய்கிறவங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பயங்கரமான கடன், வட்டி 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 வட்டி. சிலர் இந்த கிரெடிட் கார்டை கூட கொடுத்து அதுலேருந்து பணம் கூட எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அது எவ்வளோ வட்டி போகும்ல.
வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அப்படி இறங்கி கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பயங்கரமான நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது நீங்கள் தேவனே ஆண்டவரே என்று கர்த்தரை பார்த்தால் நிச்சயம் அந்த உபத்திரவத்தில் அவருடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த உபத்திரவத்தில் ஒரு டெம்பரவரி ரிலீஃபுக்காக டபார்னு கடன் வாங்கிடுவோம். டெம்பரவரி ரிலீஃபுக்காக நம்ம வேறு ஏதாவது அவசரத்துக்கு செஞ்சுக்கிடுவோம். எப்போவுமே டெம்பரவரி ரிலீஃப் ஒத்து வராது. கால் கை வலிக்குது, அதாவது இந்த பெயின் கில்லர் இருக்குல்ல, அது போட்டால் டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கும் உனக்கு. ஆனால் மருத்துவர்களுடைய ஆலோசனை என்ன, நீ போடக்கூடாது, ஏன்னா அது உன்னுடைய சிறுநீரகத்தை பாதிக்கும். அது கேட்கறதில்ல, நிவாரணம் ஒன்று போட்டுக்கிறது. அந்த நேரத்துக்கு அந்த வலி கொஞ்சம் நேரம் போகும். அப்போ உனக்கு டெம்பரவரி ரிலீஃப் வேண்டாம்யா, பெர்மனண்ட்டாக உனக்கு ரிலீஃப் பண்ணுறதுக்கு சில சிகிச்சை முறைகள் இருக்குது. ஐயோ சிகிச்சையா, அறுவை சிகிச்சை, ஐயோ ஐயோ, நீ அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வந்துட்டா அவர் என்ன செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவ சத்தம் 35ஆம் அதிகாரத்தில் கேட்கிறது. தேவன் யாக்கோபை நோக்குகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே போய் நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. எழுந்து பெத்தேலுக்கு ஆண்டவரே டைரக்ட் பண்ணுறார். நீ நேராக நீ பெத்தேலுக்கு போ. கர்த்தர் சொல்கிறார் கோ டு பெத்தேல். ஆண்டவர் கிளியராக பேசுகிறார், பெத்தேலுக்கு போன்னு. அப்போ ஏன் நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் சிலரோடு கர்த்தர் பேசுகிறதே இல்லை, பேசவும் மாட்டார். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நீ நல்ல பைபிளில் இருந்தே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாமை நீ எழுந்து உன் இனத்தையும் தேசத்தையும் அப்பா வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஒருமையில் தான் பேசுவார். ஆனால் போகும்போதே லோத்தை கூட்டிகிட்டு போவான். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும். லோத்தை கூட்டிகிட்டு போகும்போது 12ஆம் அதிகாரத்தில் அவர் கூட்டிகிட்டு போவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அடுத்தடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிராம் மந்தை மேய்ப்பருக்கும் அங்கே வாக்குவாதம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணி, ஏன் இந்த வாக்குவாதம், நான் தேவ சித்தத்தின்படி தானே புறப்பட்டு வந்தேன், ஏன் அவர் ஜெபம் பண்ணி விசாரிக்கும் போது அங்கே தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. லோத்தப்பா சொல்கிறார், ஏப்பா நீ வலதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போகிறேன், இல்லை நீ இடதுபுறம் போகிறியா, நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்னு அங்கே ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நான் தேவ வசனத்தை உங்களோடு போதித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பங்களே, விசுவாசிகளே, சும்மா அந்நிய பாஷை பேசுகிற அப்படியே பண்ணிருந்தேன், போனால் ஜெபம் பண்ணிட்டேன், காணிக்கு போட்டேன், போயிட்டு பிரைஸ் லார்ட் ஐயா, போயிட்டு வரேன் ஐயா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்படியே தானே நம்ம வாழ்க்கை உருண்டோடி கொண்டு போகிறது. அப்போ வாழ்க்கை என்ற பயணத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மோடு கூட வரணுமே. அப்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே ஆபிரகாம் சுதாரிச்சிட்டார். ஏன் பிரச்சனை உடனே லோத்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இங்கே ஆண்டவர் டைரக்ட் பண்ணுறாரு, எழும்பி நீ நேராக நீ எங்கே போ, பெத்தேலுக்கு போ. இந்த பெத்தேல்னு பெயர் வச்சதே இவர் தான் பெயர் வச்சார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவில் சொப்பனத்தில் தோன்றி கர்த்தர் அவனோடு கூட பேசினார். வேதம் சொல்லுகிறது 28:17, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, தேவனுடைய வீடை எல்லாம் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பு அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஆமாம், இப்போ தேவ தூதர்கள் இறங்குகிற இடம் தான் பெத்தேல். பெத்தேல்னா என்ன இடம்? இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு. எத்தனை வார்த்தை அவர் பேசுகிறார் பாருங்க. ஒன்று வானத்தின் வாசல், ரெண்டாவது தேவனுடைய வீடு, அப்புறம் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான இடம். இன்னும் சொல்கிறேன், அது ஒரு பரலோக ராஜ்யத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு போகிற
ஒரு வே, ஒரு நுழைவாயில், அது பெத்தேல். எத்தனை வெளிப்பாடு இருக்கு பாருங்க பெத்தேல்னா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு இவராகவே பெயர், யாக்கோபு பெயர் வைக்கிறார். இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயர் வைத்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பெயர் வச்ச இடம் அந்த பெத்தேலுக்கு, நீ இப்போ எழும்பிப்போ. வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் வசனம் 35:2க்கு வாருங்கள். பிரைஸ் காட். ஆமென். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை எழுப்பி போட்டு, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆண்டவர் பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை பாருங்கள், நீங்கள் பைபிளை பாருங்கள். இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பைபிளை பார்த்து வாசிங்க. ஐயா தற்செயலாக பைபிள் எடுக்காமல் உட்காந்துட்டேன், சரி ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்க. அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். தேவன் 1ஆம் வசனம், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய், நீ எழும்பணும்ப்பா. ஆமென். அரைஸ், நீ எழும்பு. கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சத்தியம் என்ன? நான் உனக்கு வைத்த ஸ்தானத்தில் நான் உன்னை கொண்டு போய் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பணும். ஏன் இந்த இடத்துல எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் ஏற்கனவே சுக்கோத்தில் செட்டில் ஆகிருக்கிறாரு. ஆமென். அங்கே ஒரு நிலத்தையும் வாங்கி அங்கே உட்கார்ந்துட்டார் அவர். தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஊரில் உட்கார்ந்துட்டார். அவருக்கு தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் அப்படியே சில ஆண்டுகள் அப்படியே உட்கார்ந்துட்டான் வைங்களேன், வேலைக்கு போகாமல் ஒன்றும் போகாமல் ஒரு சில ஆண்டுகள் அப்படியே இருந்துட்டானா, திடீர்னு வாப்பா அங்கே ஓடி வாப்பா, அதை தூக்கு வைப்பானா, ஐயோ முடியல. ஆனால் என்ன சொல்லுவான், உடம்புலாம் வலிக்குது, என்னன்னு தெரில, ஒருவேளை வயசாயிடுச்சு போல். என்ன வயசாயிருச்சு? 75 வயசு ஆள் கூட பார்த்தீங்கன்னா, இந்த லாரியில் இருக்கிறவங்க, இந்த மூட்டை சுமக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் 60-65 வயசுக்கு மேலே இருக்கும். சும்மா அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு நேற்று இந்த மூட்டையை தூக்குறேன், 40 வருஷமாக தூக்குறேன் சார்னு. ஆனால் 25 வயசு 28 வயசு தாங்க தூக்குறாங்க. ஐயோ முடியலண்ணா. விஷயம் என்னென்னா, அவனுக்கு அதில் அனுபவம் இல்லை. ஓட வேண்டிய நேரத்தில் நீ ஓடாமல் உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினச்சா, ஒரு நேரம் நீ எழும்பணும் போகணும்னா அது பாடி ஒத்துழைக்காது. இது சரீர பிரகாரமாக. ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறேன். 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, தங்க வீடு கிடைக்குது, எல்லாம் இருக்குது. மழை இல்லைன்னா வீட்டை வெளியே போக வேணாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குது. 2 கிலோ சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இனி எதுக்கு மழையில் வெளியே நனையணும்? இல்லை, எல்லாம் இருக்குது. வெட்டி கிட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி டிவியை பார்த்துட்டு ஒவ்வொரு சேனலாக உருட்டிக்கிட்டு, யூடியூப்பை பார்த்துட்டு ஒவ்வொன்றா உருட்டி பெரட்டி கடைசியில் அந்த செல்ஃபோனை ஹேங் ஆகி, என்ன சொல்கிறீங்க? அது கடையில் திடீர்னு சண்டை வந்துச்சு, செல்ஃபோனை போட்டு அடித்து உடைச்சி செல்ஃபோன் போய். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், யாக்கோபே எழுந்துரு, பெத்தேலை விட்டு எழுந்துரு. செட்டில் ஆகிட்டுன்னு நினைக்கிறியா? அது உன்னுடைய டெஸ்டினி கிடையாது, அது உன்னுடைய ஸ்தானம் கிடையாது. உன்னுடைய ஸ்தானம் கானான். எழுந்துறப்பா, எழுந்துரு. பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ரூத்தின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. ரூத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேகமாக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்ட போது தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை கவனிக்கணும். இந்த பெத்லகேமில் பஞ்சம், அப்படி தூரத்திலிருந்து பார்க்குறா மோவாப் தேசம். ஆமென். அது டெட் சீக்கு அந்த பக்கம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு, அப்பா என்ன செழிப்பாக இருக்குடா மோவாப்பு அப்படின்னு தன்னுடைய கணவரை கூட்டிக்கிட்டு, தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு இந்த நகோமி போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் போன சூழ்நிலையில் கஷ்டகாலம், கணவன் இறந்தார், பிள்ளைகள் இறந்தார். அங்கே போன உடனே அங்கே பாருங்க,
அவங்க கல்யாணம் முடித்தது 2 பேருமே மோவாப்பிய குடும்பம், மோவாப்பிய ஸ்திரீ. மோவாப்னு என்ன அர்த்தம்? அருவருப்புன்னு அர்த்தம். லோத்தின் சந்ததியில் உருவாக்கப்பட்ட அருவருப்பின் சந்ததி தான் மோவாப்பியர். பைபிளை நல்லா புரிஞ்சுக்கிடணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சும்மா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு 1/2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துட்டு இப்படி தான் 50 ரூபா காணிக்க போட்டுட்டு 50,000 கேள்வி போய் அங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு ஐயரை போட்டு உருட்டி எடுத்துட்டு இருக்காத நீ. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே மோவாப்பு போகக்கூடாது. ஏன்டா மோவாப்புக்கு போனோம்? இது நம்ம அப்பத்தின் வீடு அல்லவா? இது அப்பத்தின் வீடு அல்லவா? பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு அல்லவா? அப்போ இந்த வீட்டை விட்டுட்டு கொஞ்ச கால பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அம்மா ஓடி செட்டில் ஆகி புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து வேதனையோடு கூட இருக்கும்போது ஒரு செய்தி வருது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்க எழுந்து அவங்க திரும்ப பெத்லகேமுக்கு வந்தார்கள். இதில் ஒரு நல்ல காரியம் நகோமி செய்கிறாங்க. அதாவது எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பி வராங்க. 21ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இந்த இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்து. 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி நகோமி மோவாப்பிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். பெத்லகேமில் திரும்ப செழிப்பு வந்துட்டுன்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி கிடைச்ச உடனே இந்த நகோமி இனிமே நமக்கு மோவாப் வேண்டாம்ப்பா, நம்ம போயிடுவோம்ப்பா அப்படின்னு அவள் எழும்பி புறப்படும் போது கூட ரூத்தும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாட்டியாக மாறும்படி கூட வந்துட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அவங்க திரும்பி வரும்போது பெத்லகேமில் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு வராங்க. ஆமென். அறுவடையின் துவக்கம், அது ஆசீர்வாதத்துக்கு அறிகுறி. அறுவடை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் எந்தெந்த விஷயத்தை விட்டு நீ எழும்பு, கடாப், எந்தெந்த விஷயத்தை விட்டு நீ எழுந்துரு என்று ஒரு சத்தம் உங்க காதுல கேக்குதோ, ஆமென். தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த ஊழியர் இப்படி, இந்த ஊழியர் இப்படி, அந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியம் எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் நீ உட்காரும்போது, எப்பா இப்படிலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு சத்தம் உன்னுடைய இருதயத்தில் கேட்குமானால் உடனே நீ அங்கிருந்து எழும்பணும். ஆமென். அந்த சபை எப்படி, இந்த சபை எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படி, அவங்க எப்படி, தெரியாதவனுக்கு அப்படி இப்படின்னு இந்த கதை. இதுக்குன்னே யூடியூப்பில் சிலர் எழும்பி இருக்கிறாங்க. சிலர் சாத்தான் எழுப்பி வச்சிருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இப்போ நகோமி ஏதோ போயிட்டது தப்பு தான், ஆனால் அந்த 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 நேரம் வரும்போது அவங்க உடனே எழும்பி திரும்ப வந்துட்டாங்க பெத்லகேம். அதனால தான் நகோமியை கர்த்தர் பிளஸ் பண்ணாரு. அதனால தான் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அந்த போவாசின் வழியாகத்தான் ஆமென் ஆமென் பெரிய தீர்க்க தரிசனத்தின்படி தாவீதின் குமாரனாகிய இயேசு ராஜா இந்த உலகத்துக்கு வந்தார். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம எழும்பி வர வேண்டிய அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னா நம்முடைய பழைய ஸ்டோரியை ஆண்டவர் டெலீட் பண்ணிடுவார். டெலீட் பண்ண பிறகு நீ திரும்ப போய் அதை தோண்டி கீண்டி எடுத்து, இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டா, 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த நண்பர்களை ஃபேஸ்புக்கில் பார்த்து விரட்டிகிட்டு இருக்கியே, உனக்கு தான் நான் பேசுகிறேன். 15 வருஷத்துக்கு முன்னால் பழகின ஆட்களை பார்த்து, அந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்குது, அது இருக்குது, எங்கே இருந்தால் உனக்கு என்னடா வந்துச்சு? உனக்கு தான் கல்யாணம் கட்டி உனக்கு பிள்ளைகளை வந்தாச்சு, உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னும் புத்தி மாறாமல் இருந்தால் எப்படி அர்த்தம்? அது மாறாமல் இருந்தால் எவ்வளவு ரிப்போர்ட் வருது, எவ்வளோ காரியம் நடக்குதுயா.
அன்போடு கூட சொல்றேன், கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணி, ஆமா ஆண்டவரே என் கூட தான் ஆண்டவரை நீர் பேசுகிறீர் என்று நம்ம ஒப்பு கொடுத்துறணும். அடுத்தது வேதத்தில் பாருங்க, உங்க எல்லாரும் தெரியும், இளையகுமாரன் எல்லாம் சுத்தி கித்தி அலைஞ்சு இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு பந்தாவா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு பைசாக்கு வழி இல்லாத நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இந்த காலத்தில் மாதிரி, இந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோ, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட அவன் வந்து கண்டுக்க மாட்டான், புரியுதா? கடைசியில் அவனுக்கு மிஞ்சினது பன்றி கூட்டமும் பன்றி சாப்பிடுகிற உணவும் தான். அது கூட சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும்போது தான் பைபிளில் வாசிக்கிறோம். நீங்கள் பைபிளை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்து டைம் கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டே நான் போகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு 15:8 சொல்வார், 15:18 சொல்வார், 20 போயிடுவார். ஆமே நான் எழும்புவேன், ஆமே நான் எழும்புவேன். கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லாத இடங்களில் போய் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் ஆசீர்வதியும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலைன்னா பார்க்கவே முடியாதுயா. ஏதோ சாகாதபடிக்கு சாப்பாடு கொடுப்பாரே தவிர அவருடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த மைண்ட் செட்டப்லேருந்து வெளியே வாங்க, காட் செட்டப்க்கு வாங்க. காட்ஸ் மைண்டை கண்டுபிடிங்க, காட்ஸ் மைண்டை கண்டுபிடிங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இளையகுமாரனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படி? பன்றி கூட்டம் வரைக்கும் நீ வந்துட்ட, இப்போவாது அப்பா விட்ட நினைடா. ஏன்னா அவங்க அப்பா உன்னை டெய்லி நினச்சிக்கிட்டு இருக்காரா, அதனால தான்டா அந்த தெருவழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பா. அங்கே பாருங்க, அவன் போகும்போதே உங்களுக்கு தெரியும், தூரத்தில் வர கண்டு தகப்பன் ஓடி போய் முத்தமிட்டு அவனை கூப்பிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி உன்னை நினைக்காத நாள் கிடையாது. ஆமென், கர்த்தருக்கு தோத்திரம். பின்வாங்கி போன சகோதர சகோதரிகளோடு ஆண்டவர் பேசுறாரு. ஒரு காலத்தில் நல்ல பைபிள் வாசித்து கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் ஷர்ட் பேண்ட்ல எவ்வளோ சந்தோஷமா இருந்தாய், இந்நாட்கள் அப்படி இல்லையே. ஸ்தோத்திரம். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நான் உங்களோடு கூட பேசுறேன். எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கு பவுல் சபையை பார்த்து சொல்வாரு. என்ன சொல்வாருன்னா, வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருப்பா, அப்பொழுதாண்டா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார், அல்லது எழுதி இருக்கிறது அப்படி கூட சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். வாலிப தம்பிமார்களுக்கு சொல்றேன், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். பெரியவங்களுக்கு சொல்றேன், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். இயேசுவின் நாமத்தினால குறிப்பிட்ட அளவு 8 மணி நேரம் தூங்கினாலே டாக்டர் சொல்றான் உனக்கு தீர்க்க ஆயுசுன்னு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாருங்க, பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் பாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அவங்க பண்றாங்க. நம்முடைய முதல்வர்லாம் பாருங்க காலையில் எழும்பி என்னெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. தேசம் அவங்க கையில் இருக்கு. மக்களை கவனிக்கணும், மக்களுடைய தேவை சந்திக்கணும். அங்கே இங்கே ஓடி திரியிறாங்க. நீங்கள் சொல்வீங்க அவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு செய்வாங்க. அப்போ உன்னை கொண்டு போய் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் வச்சா தான் நீ காலைல 5 மணிக்கு எழும்புவியா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அவங்க பொறுப்பு இருக்குது. ஆனால் காலையில் எழும்பி தங்கள் காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்படின்னா கட்டில விட்டு தானே எழுந்துருன்னு சொல்லணும். ஏன் மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா, மரித்தோர் துதிக்க மாட்டாங்க, தோத்திரம் பண்ண மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சில பேர் அப்படி அல்லேலூயா இல்லை ஆமேன் இல்லை அப்படி உருன்னு அப்படி இருந்தால், என்னை பொறுத்தவரை அது வந்து டெட் ஸ்பிரிட். அது பேர் டெட் ஸ்பிரிட். என்னைக்கு இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தோமோ நம்ம சொல்லணும், ஆல்வேஸ் லார்ட் ஐ பிரைஸ் யூ. ஐயா எங்கள் சர்ச்சில் கிடையாதுயா, நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன் 1.5 வருஷமா, எங்கள் சர்ச்சில் கிடையாது, உங்கள் சர்ச்சில் இருக்குது, அந்த சர்ச்சில் இருக்குது, இந்த சர்ச்சில் இருக்குது. ஐயா அங்கே பரலோகத்தில் என்ன சத்தம் கேட்குது? பரலோகத்தில் கமிட்டி மெம்பர் யாரு, ட்ரெஷரர் யாரு, எங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு அந்த ஹோட்டலில் உட்கார வச்சுக்கலாம் அப்படியே சொல்கிறாங்க. அங்கே மாடரேட்டருக்கு இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பரலோகத்தில்.
இதுக்கு மேல நான் என்னத்தை பேசுறது? பரலோகத்தில் எப்போதும் ஒரு சத்தம் கேட்கிறது, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எந்த சத்தம் தான் கேட்குமே தவிர வேற எந்த சத்தமும் கிடையாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இந்த சத்தம் தான் கேட்கும், வேற சத்தம் கிடையாது. பூமிக்குரிய கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதுமே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போ நான் ஏன் இதை பேசுறேன்னா, கர்த்தரை துதிக்காதவங்க, சரியா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க, பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஹalleluya என்று தேவனை ஆராதிக்க முடியாம அப்படி அந்த இடிச்ச புள்ளி மாதிரி உட்கார்ந்து இருந்தா, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு டெட் ஸ்பிரிட் இருக்குது, யூ ஷுட் கம் அவுட், வெளியே வரணும். கடைசி கால எழுப்புதலுக்கு துதி ஆராதனை முக்கியம், துதி ஆராதனை முக்கியம். அதுக்குன்னு சொல்றான், அந்த சிலருக்கு அந்த சில பாட்டு வந்தாதான் ஒரு ஆவி வரும், அது வேற, அதுவும் டேஞ்சர். சில பாட்டு வந்தாதான், சிலர் வந்து பாடினாதான், சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாதான், அதெல்லாம் ஒண்ணுமே. அந்த காலத்தில் ஒரு ட்ரம்மு தானையா, அந்த காலத்தில் ஒரு ட்ரம், ஒரு கொட்டு தானையா. எத்தனை ஆயிரமான மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் இதெல்லாம் வந்து 15 கிட்டாரு 25 யமஹா வச்சா வந்து பாட்டு பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, வீணா போயிடக்கூடாது வாழ்க்கையில. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன இருக்கோ இல்லையோ, 10 நரம்பு வீணை இருக்கியா, என்ன இருக்கோ இல்லையா, எனக்கு வாய் இருக்கியா, ஆமென், புதுப்பாட்டை என் நாவிலை தந்தார் என்று தாவீது சொல்றான். ஐயா, கர்த்தரை எக்காலத்திலும் தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதிக்கும் துதி எப்பொழுதும் யமஹாவில் இருக்குது, அப்படியா இருக்குது, எப்பொழுதும் அந்த பேடில் இருக்குது, அப்படியா இருக்குது. அப்ப நீ ஏன் பேடு வச்சிருக்க? அது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஆமா, அது எக்ஸ்ட்ரா. கீபோர்டெல்லாம் அது எக்ஸ்ட்ரா. அது இல்லைன்னா கூட பாடணும். ஐயா, கரண்டே இல்லாமையே பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்ல போய். அதனால தான் என் சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன். பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிற சத்தியம் என்னன்னு கேட்டா, we should praise God always, we should worship the Lord always, we should worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோட அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற மரித்த தன்மை எல்லாம் வெளியே பறந்து போயிடும். அந்த ஆராதனையின் அபிஷேகம் வரும்போதை பாருங்க, உங்களுக்குள்ளே சுகமளிக்கும் ஒரு ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தில் உண்டாயிரும். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எழும்ப வேண்டிய காரியத்திலிருந்து எழும்பிடணும். மரித்தோரேற்று எழும்பணும். மோவாப்பை விட்டு வெளியே வரணும். மோவாப் அபாமினேஷன். மோவாப் என்றால் அது அருவருப்பு, அது ஒரு அபாமினேஷன், அருவருப்பான காரியம் இருக்குதுன்னா, அது ஏதோ தெரியாம போயிட்டோம், உள்ள மாட்டிக்கிட்டோம், இனிமே வந்துடணும் வெளியே, பன்றி கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும். அப்போதுதான் தேவனுடைய கிருபை நமக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடியும். கையை வைத்து ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? எழும்ப வேண்டிய காரியங்கள். ஆமென். எழும்பு சீயோனே, உன் வல்லமைய தரித்துக்கொள். ஆமென். அந்த வசனத்துல ஏன் சீயோனேன்னு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு சொல்ற வார்த்தை எழும்பு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு நீங்க பைபிளை வேகமா திருப்பணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாசித்து நம்ம ஜெபிக்கணும். 52ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 52, முதலாம் வசனம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2ஆம் வசனத்தை பாருங்க. தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆமென். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு குரூப் இருக்கு, சீயோன்னா யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அப்படி வருகையில நான் காணப்படுவேன் என்று நம்பிக்கை உள்ள ஒரு ஜனம். ஆமென். நீங்களும் நானும் தான் சீயோன். அப்போ இந்த சீயோனை பார்த்து இங்க பைபிள்ல சொல்லுது, சீயோனே எழும்பு. 2 முறை பாருங்க வருது, 2 முறை வருது. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழும்புனாதான் அந்த வல்லமைய நான் வந்து தரிக்க முடியும். நான் எழும்பா வரைக்கும், நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன்னு வைங்களேன், அங்கே நல்லா பாடி ஆராதனை செய்கிறாங்க, பாஸ்டர் நல்ல ஆராதனை நடத்துகிறாருன்னா அந்த பிரசன்னம் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ ஆன்லைனில் கூட நீங்கள் பார்க்குறீங்க,
இப்போ ஒரு நல்ல ஒர்ஷிப் பண்ணுற ஒரு தம்பி நல்லா பாடுகிறார், ஒரு சகோதரி பாடுறாங்கன்னா பாட்டை கேட்கும்போது நீங்கள் அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ நேரம்? பாட்டு இருக்கிற வரைக்கும் தான். பாட்டு முடிச்ச உடனே அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அதே நேரத்தில் நீங்கள் எழும்ப வேண்டிய பிரகாரம் நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா உங்கள் வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமைனா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது? அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தானே இருக்குது. ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது? சாப்பாட்டில் இருக்குதா? பேச்சில் இருக்குதா? அல்ல அந்த பலன் எதில் இருக்குது? பணத்தில் இருக்குதா? ஒன்றும் கிடையாது, அபிஷேகத்தில் தான் இருக்குது அந்த வல்லமை. அப்போ நீங்கள் எழுமுனாதான் அந்த வல்லமையை தரிக்க முடியும். இல்லைன்னா சும்மா அந்த நேரத்துக்கு 4 வார்த்தை அந்நிய பாஷை வரும். ஏன்னா அது பேசி 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 பழக்கப்பட்டதுனால அது பாட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற வல்லமையினால கட்டுகள் அறுக்கப்பட்டதா? உங்கள் மேலே இருக்கிற வல்லமையினால சாத்தான் அலறி ஓடினானா? உங்கள் மேலே இருக்கிற வல்லமையினால சோதனை ஜெயித்தீர்களா? உங்கள் மேலே இருக்கிற வல்லமையினால பிசாசை துரத்தினீர்களா? அது அப்படிதான், அதான் முக்கியம், வல்லமை, அந்த வல்லமை. ஆமென். அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட வல்லமை அவர்களை ஒரு மனப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இல்லை. அதுக்கு முன்னால் ஜீசஸ் இருக்கும்போதே, சரி நம்ம கமிட்டியில் யார் தான் பெரியவங்க, அவரை வச்சுக்கிட்டே பாருங்க. அவரை இருக்கும்போதே நம்மில் யார் பெரியவன் இல்லை, நம்மில் யார் பெரியவன்? அவர் இருக்கும்போதே அந்த அம்மா அந்த செபெதேயின் குமாரருடைய தாயார் வந்து அவங்க, ஆண்டவர் என் பையன் ஒருத்தன் வலது பார்சத்தில் இடது பார்சத்தில் இருக்கணும், அந்த அம்மாவுக்கு ஆசை, நல்ல ஆசை தான். நல்ல கவனிங்க. இன்னொரு தோமா பாருங்க, அவரை தொட்டாதான் நம்புவேன், பார்த்தாதான் நம்புவேன். இந்த 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 பேதுரு பாருங்க, சாவியிலும் நாம் பின்பற்றுவோம் ஆண்டவரேன்னு சொன்னவன், அவர் இன்னும் சிலுவை மரத்தில் போய் ஜீவனை கூட விடலை, டபார்னு விழுந்துட்டு, ஐயோ அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவர் யாரோ அப்படின்ட்டான் பாருங்க. இதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும்போது. ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, ஆமென், அவர் சொன்ன நாளில் அபிஷேகத்தை ஊற்றின பிறகு அந்த அனாயிண்டிங் அல்லது the power of God அவர்கள் மேல வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அந்த வல்லமை ஒருமனப்பாட்டின் ஆவியை உங்க வீட்டில் கொண்டு வரும். இல்லைன்னா நம்ம அப்படியே இந்த டாமினேஷன், அபாமினேஷன், ஆர்குமெண்ட் இதில் தான் போயிட்டு இருப்போமே தவிர அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம வந்துடணும். ஒரு மனப்பாட்டின் ஆவி. தாய் தகப்பன் பிள்ளைகள், இன்னைக்கு விசுவாசிகளுக்காக தான் நம்ம ரொம்ப பேச வேண்டி இருக்குது. சிலர் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்றதுல அது இன்னொரு வகை. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பைபிள் வாசிப்பாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் பைபிள் வாசிப்பாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஆமேன்வாங்க, எல்லாரும் அலையிலியான்வாங்க. ஆனால் ஒரு மனப்பாடு இருக்குன்னா அது இல்லை. மகா எங்கே போகிறான்னா அது இல்லை, வெளியே ஒரு வேலையாக போகிறேன். நீ என்ன வேலையாக போகிற? நீ என்ன வேலையாக போகிற? அமைச்சர்கள் கூட வெளியே போகிறாங்கன்னா அவங்க இங்கங்கே போகிறாங்கன்னு டக்குன்னு இங்கே மெசேஜில் வருது, இந்த வேலைக்கு போகிறாங்க. கலெக்டர் வீட்டை விட்டு புறப்படுறாருன்னா அவர் அங்கே போகிறான்னு தெரியுது. நீ எங்கே போகிறன்னு தெரியுதா? தெரியல. ஆளாக இஷ்டத்துக்கு நம்ம போகிறோம் வரோம், ஒரு வேலையாக போகிறேன். அது யாருக்கிட்ட வெளியே 3rd பர்சன்ட் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு வேலையாக போகிறேன்னு. ஒய்ஃபுக்கிட்டே ஒரு வேலையாக போகிறேன், பையன்கிட்டே ஒரு வேலையாக போகிறேன். என்ன வேலையாக போகிற? ஒரு வேலையாக போகிறேன். இல்லை, இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா, ஒரு மனப்பாட்டு ஆவி எங்கே இருக்குதோ அங்கே ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இதோட கூட என் செய்தி என்ன நிறுத்த போகிறேன். பெத்தேலுக்கு போகணுன்னா என்னென்ன செய்யணுன்றத நாளைக்கு பெத்தேலுக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எழுந்து அப்படின்ற சத்தியத்தை இவ்வளோ நேரம் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆமேன். எதை விட்டு எழுமணும் பிறகு எதை தரித்து கொள்ளணும்? ஆமேன். எழுமுனா தான் தரித்து கொள்ள முடியும். தூசியை விதறி விட்டு எழும்புன்றாரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அது ஒரு டஸ்ட்டு. ஆமாம், உன் பார்வையில் ஐயோயோ நான் இப்படி வந்துட்டேனா என் பேர் கெட்டு போயிருமா? ஒன்றும் அதெல்லாம் நடக்காது, ஒன்றும் ஆகாது. எழும்பி வெளியே வா, ஆண்டவர் உன் கூட இருப்பார், அவங்க கூட இருப்பார். அது ஒரு தூசி. ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு ஆமென் எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, நீ சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமா, அந்த கழுத்தில் கட்டு இருக்குது, நெக்கு ஸ்டிஃபாக இருக்குது.
அது வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுனால அப்படி இப்படி திரும்ப முடியல, ஒரு விடுதலை இல்லை. இன்றைக்கு பாரத்தோடு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சீயோன் தான், அதில் மாற்று கிடையாது, நீ கிறிஸ்தவன் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஏதோயிலும் ஒரு பாண்டேஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்க, ஏதாயிலும் ஒரு பாண்டேஜில் சிக்கியிருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கையை உயர்த்திருங்க, அவ்வளோவே போதும். கையை உயர்த்திருங்க, கையை உயர்த்திருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எழும்ப வேண்டிய காலத்தில் நான் எழும்பாவிட்டா, நான் எழும்பணும்னு நினைக்கும் போது என்னால் எழும்ப முடியாமல் போயிடக்கூடாது. நான் எழும்பணும்னு நினைக்கும் போது எழும்ப முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையில் விட்டுட்டு, அதை விட்டுட்டு, இதை விட்டுட்டு நீ எழும்பியிருப்பா. நாங்கள் தான் எப்பவுமே எழும்பிட்டோமே, நாங்கள் தான் எப்பவுமே எழும்பி ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி நாங்கள் கரெக்டாக இருக்கிறோமே. எங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சீயோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, கர்த்தருடைய நாமத்தினால நான் கேட்கவும், வல்லமை எங்க? வேர் இஸ் யுவர் பவர்? உங்க மேல ஒரு வல்லமை இருந்துச்சுன்னா 1000 பிரச்சனை வந்தாலும் உங்க பேச்சில் ஒரு தெம்பு இருக்கும், உங்க பேச்சில் ஒரு 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 வல்லமை இருக்கும். ஆமென். கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நின்று ஆமென். எழும்ப வேண்டும். ஆமென். தேங்க்யூ லார்ட். கானானை நோக்கி பயணிக்கிற, ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிற யாக்கோபே, சுக்கோத்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. ஆமாம், அந்த எமோரியனுடைய நிலத்தை வாங்கி நீ அதை இதை கெட்டி கடைசியில் பார்த்தா உன் பிள்ளைகளால் நீ ரொம்ப வேதனைப்பட்டு போன. யாக்கோபே, எழுந்துரு, பெத்தேலுக்கு போ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னால் எழும்ப முடியல ஆண்டவரே, என்னால் இந்த கன நித்திரை விட்டு எழும்ப முடியல ஆண்டவரே. சிலரை பற்றி ஆவியான என்ன எனக்கு சொல்கிறாரு, எழுமணுன்னா பைபிளை தூக்கி திறந்து வச்சுக்கிறீங்க, அப்படியே பைபிளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே வாசிக்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. வாசித்துட்டு முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி வாயை திறந்து தேவன் பேசின காரியத்தில் அப்படியே சின்சியரா ஜெபிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஜெபிக்க முடியலையா உடனே நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டை படிங்க. அது பாட்டை பாடி தேவ பிரசன்னத்தை கொண்டு வாங்க. அப்பதான் அந்த கட்டுகள் ஒவ்வொன்றா லூஸ் ஆகும். ஆமென். பவுலும் சீலாவும் அவங்க தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, கை காலெல்லாம் கட்டி கிடக்குறாங்க. அந்த கட்டுகள் எப்படி அவிழ்ந்தது, எப்படி அவிழ்க்கப்பட்டது? அங்க இருக்கிற ஒரு அக்கிஸ்ட கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் அவுத்து விட்டுருப்பா சொன்னானா? இல்லையே, கட்டுகள் தானாய் கலன்றது. அப்படி வாட்ஸ் ரீசன்? என்ன அர்த்தம், என்ன நோக்கம், என்ன ரகசியம்? ஆமா, ஜெபமும் துதியும் ஆராதனையும் கட்டுகளை அறுக்கும். ஐயோ, என்னால் முடியாது, என் புருஷன் போயிட்டான் அல்லது பிள்ளைகள் போயிட்டாங்க, இனி நான் என்ன செய்ய போறேன்? சொந்து போய் சொல்லாதீங்க. ஆமென். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் நல்ல நாட்கள் உங்களுக்கு இருக்குது. நல்ல நாட்களை நீங்க பாப்பீங்க. நம்புங்க, நல்ல நாட்களை நீங்க பாப்பீங்க. வாயை திறந்து, ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் எழும்பணும்னு நினைச்சு எழும்புவேன். இன்னைக்கு எழும்புவேன், நாளைக்கு டபார்னு உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு எழும்புவேன், நாளைக்கு திரும்ப உட்கார்ந்துருவேன். ஆண்டவர் சொல்றாரு, சீயோனே, எழும்பு சீயோனே, நீ வல்லமையை தரித்து கொண்டால் உனக்கு அது தூசி போல தெரியும். நீ வல்லமையை தரித்து கொள்ளலனா தூசியும் உனக்கு பெரிய பாறாங்கல் போல தெரியும். கண்ணை மூடி அப்படியே ஸ்கிரீனை பார்க்காதீங்க. இப்போ அப்படியே கையை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசணும், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமா ஆண்டவரே, எழும்ப வேண்டிய காலத்துல எழும்பலன்னா இனி எப்படி ஆண்டவரே வாழ்க்கை நடத்த போறேன்? இனி எழும்பு. உங்க வயசை பார்க்காதீங்க, வயசல்ல, உங்க பலவீனம். ஐயோ, இந்த பலவீனத்துல தான் எழும்ப முடியல போல நினைக்காதீங்க. அதெல்லாம் சாக்கு போக்கு. எல்லா பலவீனத்திலும் வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னவர் தான் உங்களுக்கு சொல்றாரு.
உங்க பலவீனத்தை சாத்தான் காட்டி, உன்னுடைய வீக்னஸ் காட்டி, சாத்தான் உன்னை இதுவரைக்கும் உட்கார வச்சான். திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறாரு, நீ எழும்ப வேண்டிய காலம் அல்லவா இது. எல்லாரும் எழும்ப வேண்டிய காலம். ஆமென். கத்தோலிக்க மார்க்கமே நீ எழும்ப வேண்டிய காலம். சிஎஸ்ஐ மார்க்கமே நீ எழும்ப வேண்டிய காலம். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் மார்க்கமே நீ எழும்ப வேண்டிய காலம். டிபிஎம் மார்க்கமே நீ எழும்ப வேண்டிய காலம். ஆமென். லுத்தரன், ஆமென், எல்லா பேப்டிஸ்ட், எல்லா பெந்தேகோஸ்தே சபைகள் எழும்ப வேண்டிய காலம். எழும்ப வேண்டிய காலம். எழும்பினால் வல்லமையை காண்போம். எழும்பினால் சத்துரு மிரண்டு ஓடுகிறதை காண்போம். நீங்க எழும்பினா ஹல்லேலூயா, உங்க வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஆமென். ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிற யாக்கோபை போல உங்களுக்காக வைத்திருக்கிற, ஆமென், ஆமென், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, பெத்தேலுடைய ஆசீர்வாதங்களை, பெத்தேலுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவ தூதர்கள் ஏறுவார்கள், இறங்குவார்கள். பெத்தேலுடைய ஆசீர்வாதம் என்ன? அங்க வானத்துக்கு பூமிக்கு நடுவே ஒரு ஏணி, அதாவது பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு கனெக்ஷன் அங்க இருக்குது. பெத்தேல் என்றால் என்ன? அது வானத்தின் வாசல். பெத்தேல் என்றால் என்ன? ஹல்லேலூயா, தேவன் பேசுகிற இடம். ஆண்டவர் சொல்றார், அந்த பெத்தேலுக்கு தான் நீ போகணும், அந்த பெத்தேலுக்கு தான் நீ வரணும். நீ எழும்பணும், நீ எழும்பணும், எழும்பணும். ஆமென். சீயோனே நீ எழும்பணும். பிரைஸ் காட். எல்லாரும் எழும்பி இப்பொழுது உங்க சரீர பிரகாரமா எழும்பி நின்னு, ஆமென், கையை உயர்த்தி என்னோடு கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, 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 நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் ஒரு பிள்ளை அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா. என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை நான் பார்க்கலையே. ஏதோ அந்நிய பாஷை பேசுற ஆவியில நிரம்புறேன். அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, the gifts of the Holy Spirit நான் பார்க்கலையே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஒரு சீயோன் அல்லவா, நான் ஒரு சீயோன் அல்லவா, நான் ஒரு ஊழியன் அல்லவா. அந்த பழைய வல்லமை எங்கே? ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு புது பலனை நீர் ஊற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆங்காங்கே அந்தந்த மாவட்டத்துக்காக, அந்தந்த சபைகளுக்காக, அந்தந்த ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராமம், குக்கிராமம், ஆண்டவரே, எல்லா, ஆண்டவரே, மாநகராட்சி, எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுகிறோம்ப்பா. ஆமென். சீயோனிலே நீடாஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலையே. சீயோனிலே நீடாஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலையே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே நீடாஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கரங்களை தட்டி சொல்லுங்க. சீயோனிலே நீடாஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே நீடாஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலையே. சீயோனிலே நீடாஸ்திவாரம் அவர் நான் என்றும் நம்பும் கன்மலையே. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்திட்டார் அவர் கரத்தில். நான்
விசுவாசிப்போர் இன்னார் அறிவே. என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நடத்துகிறவர், கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும், முடிவு வரை என்னை நடத்திடுவார். முடிவு வரை, முடிவு வரை என்னை நடத்திடுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிறவர் நீர் ஒருவர் தானப்பா. எங்க அம்மா அப்பாவை நடத்துகிறவர், என்னுடைய அண்ணன் தம்பி தங்கச்சிமார்களை நடத்துகிறவர், என்னுடைய பெற்றோரை நடத்துகிறவர், என் பிள்ளைகளை நடத்துகிறவர், என் கணவனை நடத்துகிறவர், என் மனைவியை நடத்துகிறவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஸ்தானத்துக்கு நாங்கள் திரும்புவதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறேன் ஆண்டவரே. ஸ்தானத்துக்கு திரும்பணுங்கிற எண்ணம் இருந்தும் என்னால் இந்த பழைய காரியங்களை விட்டு எழும்ப முடியலையே என்ற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்திட்டீங்க. சொன்னாதான் புரியும் ஆண்டவரே. சொல்லி கொடுத்தீங்க, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்பா உண்மை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. அப்பா அப்பிரோஜனமான ஊழியனப்பா, தினந்தோறும் சத்தமிடுகிறேனப்பா. வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக நின்று எங்கள் தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம்ப்பா. இந்த பிரயாசத்தின் பலனை நாங்கள் இன்றைக்கு இரவு பார்க்கணும். ஜனங்கள் ஆரோக்கியம் அடையணும் ஆண்டவரே. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் சுகமடைந்து வீடு திரும்பணும் ஆண்டவரே. இது என்ன சிகிச்சையோ என்னவோ ஏதோ என்று கலங்கி இருக்கிறவர்களை கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும். அதே போல வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, வீட்டு காரியம், வாடகை, மின்சார கரண்ட் பில்லு, வீட்டுக்குண்டே அத்தியாவசியமான பொருட்கள், இவைகளுக்கெல்லாம் கஷ்டப்படுகிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இரவில் தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் பெற்ற நன்மைகள், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அல்லது உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். குட் நைட். காட் பிளஸ் யூ. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.